இன்னைக்கு என்ன அப்படின்னா முக்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்கிறத விட பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறத விட திமுகவோட அண்டா அப்படின்னு நான் சொல்லணும் அவரை. ஏன்னா இப்போல்லாம் வந்து பல பத்திரிகைக்காரங்க சொல்கிறாங்க, நான் திமுகவோட செம்புன்னு சொன்னால் நான் செம்புன்னு சொல்லாதீங்க, என்ன அண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ அந்த லிஸ்ட்டில் தான் முக்தாரும் வருவார். இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கரும வீரர் காமராஜர் ஐயாவை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. எப்படின்னா, கரும வீரர் காமராஜர் ஐயா காலத்தில் தான், ஆட்சி காலத்தில் தான் ஊழல் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடினது. அவர் ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் கடலில் மூழ்கினுச்சுன்னாரு. கிட்டத்தட்ட 9 வருஷம் அவருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு அணைகள் கட்டப்பட்டிருக்கு. கடைசியாக கட்டப்பட்ட அணையை அவர் ஆட்சியில் கட்டினது தான். இன்ன வரை திராவிட கட்சிகள் 2 கட்சியினாலையும் அந்த கட்டின அணையை கூட தூர் வர முடியல. அப்பேற்பட்ட ஒரு காமராஜர் ஆட்சி காலத்தில் பள்ளிக்கூடங்கள், எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டி சத்துணவு, எதுக்காக சத்துணவு கொண்டு வந்தது? மாணவர்கள் வேலைக்கு போகக்கூடாது, அவர்கள் பள்ளிக்கு வரணும், படிக்கணும். அதுக்கான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அனைவரும் படிக்க வச்சிடும். அந்த பள்ளியில் தான் இன்றைக்கி முக்தார் உட்பட பல பெரிய பெரிய ஆட்கள் படித்து இன்றைக்கி முன்னேறியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு காமராஜரை இழிவுபடுத்துவதையே சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்கல்ல. அதாவது அவர் ஆட்சியில் கட்டப்பட்ட அணை அப்படின்னா, அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் 1957 கட்டப்பட்டது. ஆழியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1962 கட்டப்பட்டது. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்தில் 1958 கட்டப்பட்டது. வைகை அணை தேனியில் 1959 கட்டப்பட்டது. பவானி ஈரோடு மாவட்டத்தில் 1955 கட்டப்பட்டது. சாத்தனூர் அணை திருவண்ணாமலையில் மாவட்டத்தில் 1958 கட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் 1955 கட்டப்பட்டது. ஆரணி அணை திருவள்ளூர் மாவட்டத்தில் 1958 கட்டப்பட்டது. அதை விட முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படிங்கிறது ஆசியா கண்டத்திலே மிக உயரமான நீளமான பாலம் 1966 கட்டப்பட்டது. இதுதான் மிக முக்கியமானது ஒன்று. ஆச்சரியம் என்னன்னா, இந்த அணைகள் எல்லாமே 9 வருஷத்துக்குள்ள காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்குள்ள, காமராஜர் ஆட்சி காலத்தில் 9 வருஷத்தில் இந்த அணைகள் அத்தனையும் கட்டப்பட்டது. இந்த அணை மட்டும் இல்லை, அவர் கொண்டு வந்த கல்வி திட்டம், மதிய சத்துணவு திட்டம், அந்த சத்துணவு திட்டத்து மூலிமா தான் எத்தனையோ மாணவர்கள் பள்ளிக்கு வந்து கல்வி கற்றிருந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழகம் கல்வியில் சிறந்ததான் நம்ம பெருமை சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு முன் உதாரணமானது காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் தான். இதெல்லாம் தெரியாத இந்த அண்டாக்கள், முக்தார் போல உண்ட அண்டாக்கள், இவங்களுடைய என்ன தெரியுமா? காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜரை மட்டம் தட்டிட்டு கலைஞரை முன்னிறுத்தணும். காமராஜர் ஆட்சி காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கலைஞர் ஐயாவை முன்னிறுத்தணும். வருங்கால தலைமுறைகள் கலைஞர் பேரை சொல்லணும், காமராஜர் பேரை சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கலைஞர் பேரை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷ ஊசியை அவங்க ஸ்லோ பாய்சன் அவங்க ஏற்றுறது. இந்த மாதிரியான ஒரு அல்ப ஒரு புத்தி உள்ளவர்களை வந்து இந்த முக்தார் போல ஒரு சில அண்டாக்கள் வந்து காமராஜர் ஐயாவுடைய மனித கழிவு இருக்குல்ல, அந்த கழிவுக்கு சமமாக இருப்பாங்களா? கிடையாது. அந்த மனித கழிவு, காமராஜர் ஐயாவோட மனித கழிவுக்கு கூட இவர்கள்லாம் சமம் கிடையாது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.